அதிமுக கூட்டணியில் பாமக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து கூட்டணியையும் உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். திரு பிரியன், இப்ப மருத்துவர் ராமதாஸ் முன்னிலை வகிக்காத ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீட்டையும் முடிவு செய்திருக்கிறார் டாக்டர் அன்புமணி. இது ராமதாஸ் என்னோட அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு? பாமகவுடைய வாக்கு வங்கி வலிமை ராமதாஸ் இல்லாத நிலையை அதே அளவில் இருக்குமா? அதே வலிமையோடு வாக்கு வங்கியையும் வெற்றியை உறுதி செய்வதற்கான சாத்தியம் இருக்கா? அதாவது பாமக அன்புமணி தரப்புல இருக்கிற பாமக அதிமுக பாஜக கூட்டணியில சேருவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது இப்ப நடந்திருக்கு. இன்னும் சீட்டு விஷயங்கள்லாம் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாது, இன்னொரு பக்கம் இருக்கிறத பாக்குறோம். ஆனால் பாமகல இருக்கிற பிளவு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனலைஸ் ஆன சூழல்ல தான் இருக்கு. அவங்க டாக்டர் ராமதாஸ் தரப்பு கிட்டத்தட்ட பிளவுபட்ட நிலையில தான் அவங்க இருக்காங்க. அவர் தலைமையில தனியா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க அன்புமணியை நீக்கிறதோ, அவங்க ராமதாஸை நீக்கிறதோ, இல்ல அவங்க கோகாமணியை நீக்கிறதோ ஒரு பெரிய பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கு. தேர்தலுக்குள்ள அவங்க ரெண்டு பேர் ஒன்றிணைவாங்களான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. தேர்தல் கமிஷன் டெல்லி ஹைகோர்ட்டும் சிவில் சூட் போட்டு தீர்மானிச்சுக்கோங்க லெவல்ல தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆதரவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி கீழ் லெவல்ல பாமக ஓட்டு வங்கி எப்படி பிளவுபட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஆனால் அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமகவுக்கு கிட்டத்தட்ட இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றதா அந்த கட்சிக்காரர்கள் சொல்றாங்க. எதிர்கால தலைவர் அன்புமணி தான், அதனால அவருக்கு தான் எங்கள் ஆதரவுன்னு இளைஞர்கள் தரப்புல ஒரு குரல் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் பாமக ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவங்க கொஞ்சம் மூத்தோர்கள் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சப்போர்ட் பண்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த சூழல்ல இந்த ரெண்டு பாமக ரெண்டு பிளவும் இப்படி இருக்கும்போது அவர்கள் எந்த கூட்டணிக்கு போனாலுமே அவர்கள் எதிர்பார்க்கிற சீட்டு கிடைக்காது என்பது தெரிஞ்ச விஷயம். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ராமதாஸ் ஒரு சீனியர் லீடரா இருக்காரு. அவர் அன்புமணி இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. அன்புமணி இவரும் சேர்ந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சா இது நாள் வரையும் அன்புமணி தலைமையை ஒத்துக்காத இருக்கிற ராமதாஸ்க்கு அது ஏற்புடைய ஒரு விஷயமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமா ராமதாஸ் கைகொள்ள மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ஸோ ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, தாவேகா சைடு போவாருன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் லீடரா இருக்காரு. அவர் எப்படி அந்த இடத்துக்கு போவாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அவருடைய மகளை செயல் தலைவராக நியமிச்சிருக்காரு. அந்த அம்மா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாமக ராமதாஸ் தரப்பை தாவேகா தரப்போட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கக்கூடும் அப்படின்னு கருத்து. அப்படி இல்லாட்டி ராமதாஸ் அவர்களுக்கான வாய்ப்பு திமுக அணி தான். திமுக அணிலையும் இடங்கள் ஒரு பெரிய பிரச்சனை. அங்க இருக்கிற கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்து கொடுக்கறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால எப்படி ராமதாஸ் அகாமடேட் பண்ணுவாங்க, அதுல விசிகேவோட அந்த பிரச்சனைகள் வேற இருக்கு, அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்ற விஷயங்கள் இருக்கு. அப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கு. அன்புமணி இருக்கிற கூட்டணிக்கும் போக முடியாது. தாவேகா கூட்டணியில போனாலும் ஒரு சீனியர் லீடர் அங்க போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு கௌரவமும் மரியாதையும் அங்க கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட சீட்டுகள் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டாக்டர் ராமதாஸ் எதிர்பார்க்கிற விஷயங்கள் தாவேகா கூட்டணியில நடக்குமா தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில எதிர்பார்த்த சீட்டுகளும் கிடைக்காது. பட் அங்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நிறைய கட்சிகள் அங்க இருக்கு, இவருக்கு பகிர்ந்து கொடுக்க சீட்டுகள் இருக்காது. ஸோ ராமதாஸ் அவர்கள் நிலைமை கொஞ்சம் சிக்கலா போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஓட்டு வங்கி கீழ் லெவல்ல கண்டிப்பா பிரிஞ்சிருக்கிற சூழல் தான் இருக்கு. அதுல அன்புமணி தரப்புக்கு கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் இருக்கலாமா? என்ன இருந்தாலுமே போன வாட்டியே பாமக முழுதாக ஒன்றாக இருந்த போதே என்ன நடந்ததுன்னா 21 தேர்தலில் அதிமுக ஓட்டுகள் தான் பாமக ஓட்டுகள் தான் அதிமுகவுக்கு போச்சே தவிர அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு போல வடமத்திய மாவட்டங்கள். அதுதான் நிலைமை ஆக்சுவலா. ஸோ இந்த தடவை பிறந்திருக்கிற சூழல்ல பாமக அன்புமணி எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றிக்கு உதவுவார் என்பது ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன்.